சிலை வந்து செல்ஃப் மேட் மேனுங்கிற ஒரு கான்செப்ட். சார், என் பேர் பிரீத்தம்ங்க. அனேகா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சார் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாரு. நாங்களும் சார் அப்ரோச் பண்ணோம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் சாரும் வந்து ஒரு கலந்துரையாடி ஒரு டிசிஷன் எடுத்து செல்ஃப் மேட் மேன் அப்படின்னா எப்படி வந்து டெபிக் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினாக வந்து இது என்ன குறிக்குது அப்படின்னாங்க, ஹார்ட் ஒர்க்குங்க, பர்சீவரன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம ப்ரமோஷன், செல்ஃப் ப்ரமோஷன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளை செதுக்கிக்கலாம், நம்மளை வந்து இது பண்ணிட்டு உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது பண்ணியிருக்கோங்க. யாரையும் நம்பி இருக்க வேண்டாம், நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஏன்னா இருந்து வெறும் கல்லை வந்து ஒரு மனுஷன் வந்து அவனையே செதுக்கி ஒரு சுத்தியில் வச்சு அவனை செதுக்கிக்கிறான். ஸோ எந்த ஹெல்ப்பும் இல்லைனாலும் அவனை செதுக்கிக்கிறான். யாரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண வேண்டியதில்லை, நம்ம வாழ்க்கையை செதுக்கிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு பாருங்க. உள்ள வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சரு, ஆல்மோஸ்ட் 1 டன் வெயிட் வரும். மழை வெயிலுக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. ஸோ அது கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரம், உழைப்பா ஒரு விஷயம் முன்னிறுத்தி பண்ணியிருக்கோம். சார் வந்து ஸ்பான்சர் பண்ணாருங்க. கார்பரேஷன் கமிஷனர், கலெக்டரோட இது முன்னிலையில் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும்? காஸ்ட் ஆல்மோஸ்ட் 25 to 26 lakhs வந்துருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.